எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த காலத்தில் யாருங்க பொண்டாட்டிக்கெல்லாம் தாஜ்மஹால் கட்டுவா? அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1600லேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷாஜகான் வந்து மும்தாஜ் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்காக வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி. அவங்க மனைவி இறந்ததுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால். இது எப்படி உருவாச்சுன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் இருக்கார். ஷாஜகானுக்கு கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 3 பேர். இவர் 4வது ஆள். இவர் வந்து பார்த்திங்கன்னா 4 பேரை சாகடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசர் ஆயிடார். டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாயிடார். ராஜா ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களில் போர் எடுக்கணும். போர் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா போர் எடுக்கக்கூடாததுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிற காலத்தில் அதாவது ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாஜகானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14, 15 பொண்ணுங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. மும்தாஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் மும்தாஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 குழந்தைங்க பிறக்கிறாங்க. 14ஆவதா ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்தாஜ் இறந்துட்டாங்க. இறந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா போரில் இருக்கார். போர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜ் ஒரு இடத்துல புதைச்சிருக்காங்க. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு ஆக்ரா கொண்டு போகணுன்னு சொல்லி அவருக்கு பையன் அவுரங்கசீப் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆச்சுன்னே சொல்லிடலாம். 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே வச்சுருக்காங்க. தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கலரில் தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளுமே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பையன் அவுரங்கசீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை, நம்ம அப்பா எத்தனை நாளைக்கு ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக தாஜ்மஹாலை ஒரு ஓட்டையிலேருந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சமாதியுமே வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் பக்கத்துலேயே தாஜ்மஹாலுக்குள்ளே மும்தாஜ் சமாதி இருக்குது. மும்தாஜ் சமாதி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாஜகானுக்கு நடந்த ஒரு கொடுமையான விஷயமே சொல்லலாம். அவர் கட்டினதை வந்து பார்த்திங்கன்னா அவராலே பார்க்க முடியல. அவர் போய் இது மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உள்ள கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் வேர்ல்டு நம்பர் 1 அதுவும் ஃபேமஸாக இருக்குது. உலக அதிசயங்களில் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹால் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்தாஜுக்காக நம்ம ஷாஜகான் கட்டினது தான். இது வேறு யார் கொத்தனார் கட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா காமெடிக்கு பேசியிருப்போம். அதெல்லாம் கிடையாது. கொத்தனார்லாம் கிடையாது. ஷாஜகான் தான் அவரோட மனைவி கட்டினார். நீங்கள் யார் யார் உங்கள் மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதை படித்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். பை கைஸ், அடுத்த விஷயம் பை.